TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஊழல்வாதிகளுடன் கூட்டணி சேர்வதால் ஜனாதிபதி விரக்தி நிலையில். டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு 7 நாட்கள் சிறை. பொதுஜன பெரமுன கட்சியின் அதிரடி தீர்மானம். தயஸ்ரீ ஜெயசேகர தரப்பினர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவு. வணக்கம். டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் செய்து கொள்ளப்படவிருக்கும் புரிந்துணர்வு உடன்படிக்கைக்காக தன்னால் முன்வைக்கப்பட்ட மலேக தமிழர்கள் அபிலாஷை ஆவணத்தை 5 திருத்தங்களுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு இன்று அங்கீகரித்ததாக கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கூறியுள்ளார். சஜித் பிரேமதாச தலைமையில் அரசாங்கம் உருவாகும் போது முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்களில் இந்திய வம்சாவளி மலேக தமிழர்களின் அபிலாஷிகள் எவ்வாறு உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை விளக்கும் ஆவணம் எமது கூட்டணியில் விரிவாக ஆராயப்பட்டது. அந்த ஆவணத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கல்வி, தொழில் வாய்ப்பு, இளைஞர் முன்னேற்றம், சுகாதாரம், போஷாக்கு, வாழ்வாதாரம், காணி, வீடமைப்பு, கொழும்பு உட்பட மாநகரங்களில் குடிபெயர்ந்து வாழ்வோருக்கான வசதிகள், அரச பொது நிர்வாக கட்டமைப்பிற்குள் மலேகம், ஆட்சி உரிமையில் பங்கு ஆகிய தலைப்புகளின் கீழ் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியிருக்கும் ஆவணம் சஜித் பிரேமதாசவிற்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையாக கைச்சாத்தாகும் என்று மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முற்றிலும் ஊழல்காரர்களான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெருமளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை தனது முகாமில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணைத்துக் கொண்டிருப்பது அவர் எந்த அளவிற்கு விரக்தியான நிலையில் இருக்கிறார் என்பதை வெளிக்காட்டுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் கூறியுள்ளார். ஜனாதிபதி மாத்திரமல்ல, ராஜபக்ஷகளின் தீர்மானத்தையும் மீறி ஜனாதிபதியுடன் வந்து சேருகின்றவர்களும் கூட எதை செய்வது என்று தடுமாற்றத்திலேயே அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபே ராஜபக்ஷவை அதிகாரத்திலிருந்து விரட்டிய 2022 மக்கள் கிளர்ச்சி பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கு எதிரானது என்பதை ஜனாதிபதி விக்ரமசிங்க மறந்துவிட்டார் என்றும் முஜிபுர் ரஹ்மான் செய்தியாளர்கள் மாநாட்டில் கூறியுள்ளார். அதில் உரையாற்றிய பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் அறிவிப்புகளும் நடவடிக்கைகளும் குழப்பகரமானவையாகவும் முரண்பாடானவையாகவும் இருப்பதாக கூறியுள்ளார். தென்மராட்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய டாக்டர் அர்ஜுனா ராமநாதனை இன்று மன்னார் போலீசார் கைது செய்தனர். நேற்றைய தினம் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அர்ஜுனா அத்துமீறி புகுந்ததாக அதன் பணிப்பாளர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக 7 முறைப்பாடுகள் செய்யப்பட்டதை மன்னார் போலீசார் உறுதி செய்துள்ளார்கள். அண்மையில் குழந்தை ஒன்றை பிரசவித்த பெண் ஒருவர் இரத்த கசிவு ஏற்பட்ட நிலையில் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மரணமடைந்தார். அது தொடர்பான விசாரணைகளை வைத்தியசாலை நிர்வாகம் நடத்தி வரும் நிலையில் நேற்றைய தினம் இரவு 9 மணியளவில் அங்கு அனுமதியின்றி பிரவேசித்த அர்ஜுனா கடமையில் இருந்த வைத்தியர்களையும் பணியாளர்களையும் அச்சுறுத்தியதாகவும் பெண்கள் விடுதிக்குள் நுழைந்து விசாரணைகளை செய்ததாகவும் அதை அடுத்து அவருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஆசாத் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அர்ஜுனா இன்று மன்னார் மாவட்ட நீதிபதி முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார். அவரை 7 நாட்கள் விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எடுத்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கையொப்பமிட்டு வெளியிட்டுள்ள
கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க மொட்டு கட்சியின் ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளதாகவும் அது தொடர்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இன்று சாகர காரியவசம் எந்த கடிதம் அனுப்பினாலும் அஞ்சப் போவதில்லை எனவும், ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவையினால் தான் நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோம் எனவும் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷந்த தெரிவித்துள்ளார். குறித்த கடிதம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிரி ஜெயசேகர தரப்பினர் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். தங்கள் தரப்பு தொகுதி அமைப்பாளர்களுடன் இன்று கொழும்பில் கூடி ஆராய்ந்த பின்னர் தயாசிரி ஜெயசேகர இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமால் சிறிபாலடி சில்வா தலைமையிலான தரப்பினர் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அறிவித்திருக்கும் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான பிரிவினர் விஜயதாச ராஜபக்ஷவை தங்களது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயதாச ராஜபக்ஷ தனது கட்டுப்பணத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் கடந்த வாரம் செலுத்தியுள்ளார். அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் டிபிசியின் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.